புதின் பேச்சுவார்த்தைக்கு பின் ஒரே நாள்தான் புத்தியை காட்டிய ட்ரம்ப். இந்தியாவுக்கு மீண்டும் வரி ஆபத்து. தலைவன் மோடி என்ன செய்ய போகிறார்? இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்கா வர்த்தக குழுவின் உயர்மட்ட பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் நிலவும் பதற்றத்தை காட்டுவதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியின் உதவியாளர் பிரெண்டன் லிஞ்ச் தலைமையிலான இந்த குழு ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தையின் 6வது சுற்றை நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரிகளை மறுபரிசீலனை செய்வதாக கூறிய மறுநாளே இந்த ஒத்திவைப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடனான தனது சமீபத்திய சந்திப்பு 10க்கு 10 என தான் மதிப்பிடத்தக்கதாக கூறிய ட்ரம்ப், இப்போது நான் வரிகள் பற்றி யோசிக்க வேண்டியதில்லை என்று கூறி கொள்கையில் ஒருவிதமான மென்மையை காட்டினார். இருப்பினும் 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்களில் நான் அதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கலாம் என்றும் அவர் கூறியது எதிர்கால முடிவுகள் குறித்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் இந்தியா அமெரிக்கா ஆகிய இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் முக்கிய மையப்புள்ளியாக விவசாயம் மற்றும் பால் பொருட்கள் துறை இருந்து வருகிறது. அமெரிக்கா இந்த துறைகளில் அதிக சந்தை அணுகலை கோரிய நிலையில் இந்தியா தனது சிறு விவசாயிகளின் நலனை காரணம் காட்டி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கிடையே ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை காரணம் காட்டி அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்தது. இதை ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள் 50%ஆக உயர்த்துவதாகவும் அச்சுறுத்தியுள்ளது. இந்த வரிகளை இந்தியா கண்டித்துள்ளதுடன் தனது நலன்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளது. இதனிடையே சமீபத்தில் சீனாவுடன் வர்த்தக போர் நிறுத்தம் செய்த அமெரிக்கா சீனா பொருட்களுக்கு இதேபோன்ற கடுமையான வரிகளை விதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கான இந்தியாவின் உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இது இந்தியா உணர்வுபூர்வமான துறைகளில் விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை என்பது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய சிக்கல்கள் இருந்த போதிலும் இரு நாடுகளுக்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் இதன் முக்கிய கட்டமைப்பாக உள்ளது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இருதரப்பு வர்த்தகத்தை 2030க்குள் 191 பில்லியன்களிலிருந்து 500 பில்லியனாக இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளன. அமெரிக்காவுக்கான வர்த்தக குழுவின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களுக்குள் முதல் கட்ட ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான காலக்கெடு கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த சந்திப்பு மீண்டும் அட்டவணைப்படுத்தப்பட வாய்ப்புள்ளது என்றாலும் அதற்கான புதிய தேதிகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பதால் மீண்டும் இந்தியா மீது வரி விதிப்பு குறித்த அறிவிப்பை ட்ரம்ப் எந்த நேரமும் அறிவிக்கலாம் என்று கூறப்படுவதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.